எதிர்குரல் முதல் நாளே வந்த எதிர்குரல்ல ஒரு நியாயம் இருப்பதா நீங்க உணரலையா? அப்ப மணி பட்டியலிடுறார், இணக்கப்பாட்டுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் தரப்போகிறார்கள் அப்படின்னா பிரதமர் பேசுவதன் பொருள் என்ன? அரவணைப்புன்றதுக்கான பொருள் என்னன்னு வந்துருது. பிரதமரோட பேச்சு ஒரு சினிமா டயலாக், சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு பஞ்ச் டயலாக் மாதிரி சிம்பிளாக ஒரு நக்சல் 5 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நாட்டை வழி நடத்துவதற்கு ஒருமித்த கருத்து வேண்டும், அரசாங்கத்தை வழிநடத்த பெரும்பான்மை வேணும். சிம்பிளாக சொல்லிட்டார். அரசாங்கத்தை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அல்லது நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் நடத்துவதற்கு பெரும்பான்மை தேவை. அதை நாங்கள் வாங்கிட்டோம், இருக்கு எங்க கிட்ட. அதான் TKS அவர்கள் இன்னொன்னு சொன்னார், நாடாளுமன்றத்தில் அவங்க மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. அதைத்தான் நீங்க வேறு முடிக்கல, அது சென்டென்ஸ் முடிக்கல. அவர் நரேந்திர மோடி சொன்ன சென்டென்ஸை முடிக்கல. இல்ல, அவர் ஒரு பொழிப்புரை சொன்னார். அது பொழிப்புரை முழு செய்யுளையும் படிச்சுட்டு சொல்லலாம். முதல் சென்டென்ஸ் தான் அரசை நடத்த பெரும்பான்மையா பலம் தேவை, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு, நண்பர் மணி கூட அழகா சொன்னார். 2வது தான் மிக முக்கியம், நாட்டை வழி நடத்தணும்னா ஒருமித்த கருத்து தேவை. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் எதிர்கட்சி ஒத்துக்கணும் என்பதில் ஒருமித்த, அது திணிப்பு. நீயும் நானும் ஒரு மீட்டிங் பாயிண்ட், எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு மீட்டிங் பாயிண்ட் வரும் வருகிற சமயத்தில். ஏன்னா நம்ம மரியாதைக்குரிய இடதுசாரிகளுடைய மார்க்சிய சித்தாந்தமோ திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்தம் எல்லா வகையிலும் ஒத்து போகுதா? தேர் வில் பி a மீட்டிங் பாயிண்ட். எல்லா கட்சிகளுக்கும் நான் ஐ எம் நாட் பிளேமிங், ஒரு மீட்டிங் பாயிண்ட் வருது இல்லையா, அதை தான் அவர் சுட்டி காட்டுகிறார். இல்ல, நீங்க சொல்ற இடம் ரொம்ப முக்கியமானது, அந்த புள்ளி. அதை தான் நான் திரும்ப திரும்ப இணக்க புள்ளி அப்படின்னு சொல்றேன். இப்போ மணி அவர்கள் சொல்றாங்களா 143 பேரையும் வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல பேசுறதுக்கு அனுமதிச்சாதானே மீட்டிங் பாயிண்ட் வரும்ன்ற இடம் இருக்குல்ல, அது இருக்காது. அது இருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அதைத்தான் ராகுல் காந்தி இண்டிகேட் பண்ணிட்டார். நீங்க பலமான கடந்த காலத்தில் 2014 2019 பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் வலுவாக இருந்தபோது எதிர்கட்சிகள் அந்த மாதிரி இல்லை. இப்போ களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லாருமே ஒரே குடை கீழே இந்தியா என்கிற கூட்டணியில வந்துட்டாங்க. So they are well prepared. அதை எப்படி எதிர்கொள்வாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மோடி அரசின் முதல் 15 நாட்களில் 10 சம்பவங்கள்னு ராகுல் சொல்றது, நீட் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு, தேர்தல் முடிவு வந்த மறுதினமே பங்குச்சந்தை ஊழல்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல. எதிர்கட்சியினுடைய இந்த அழுத்தத்தை எப்படி பாக்குறீங்க? அது சரியா இருக்கா? அதை இவங்க அட்ரஸ் பண்றாங்களா? எப்படி எடுத்துக்கிறீங்க? பிஜேபி மற்ற கட்சிகளுடைய முறையில், அதாவது மன உறுதியை தளர்த்துவதற்காக சில கையாளுவாங்க இல்லையா, சில வார்த்தைகள், சொற்கள், நிகழ்வுகளை கையாளுவாங்க. அந்த டாக்டிக்ஸை இப்போ இந்தியா கையாளுது. இப்படியெல்லாம் 10 லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. அந்த லிஸ்ட் ரயில் விபத்திலேருந்து வெப்ப அலை வீச்சம் வரையிலான 10 பாயிண்ட் ராகுல் காந்தி சொன்ன 10 பாயிண்ட் இருக்கு. கரெக்டா தப்பா? தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் அதை சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு இதை தருது. மாறாக நரேந்திர மோடி என்ன எதிர்பார்க்க? கரெக்ட், 10 பாயிண்ட் கரெக்ட். 10 பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட்டும் அரசாங்க காரணம் கிடையாது. நீட்டு பிரச்சனைன்னு சொன்னா அது அரசாங்கம் மற்றதெல்லாம் சொல்லலாம். வெப்ப அலைக்கு என்ன சொல்லுவாங்க? நரேந்திர மோடி வெப்பல சொல்லுவாங்களா? இல்ல. சரி, என்ன எதிர்பார்க்கறாங்க இப்போ? பிரதமர் என்ன எதிர்பார்க்கறாங்க? நீங்க என்ன ஆக்கப்பூர்வமா கொடுக்க போறீங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதா ஒருமித்த கருத்து வேண்டும். எதிர்கட்சிகளிடம் எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்க்கிறது. சரி, இப்ப எல்லா நண்பர்கள் இங்க பேசும்போது நான் சொன்னாங்க, இது எப்போ வெளிப்படும்னா ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல வெளிப்படும் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி 2 நாள், நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு மேல இடைக்கால ஸ்பீக்கருக்கு வேலையே கிடையாது சார். ஃபுல் டைம் ஸ்பீக்கர் வரப்போறார். 5 வருஷத்துக்கான ஸ்பீக்கர் வரும். தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எந்த கட்சிங்கிறது டிபேட். இதுல இவருக்கு தரணும், இதுக்கு தரக்கூடாதுன்றது ஒரு இஷ்யூ ஆகிறது ஏன்னு புரியல. கனகராஜ், சுருக்கமா பதில் சொல்லிருங்க, ஒரு பிரேக் போலாம். இதெல்லாம் இஷ்யூ ஆக்கணுமான்றது ஒண்ணு. நீங்க வாங்க அந்த இணக்க புள்ளிக்கு, அந்த புள்ளிக்கு வந்தாதான் சுமூகம்ன்றது. சுருக்கமா சொல்லுங்க, ஒரு பிரேக். நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம். அதானே இணக்க புள்ளிக்கு நீ வரணும் அப்படிங்கிறது. என்னது? நம்ம 2 பேரும் விவாதிப்போம், விவாதித்து ஒரு முடிவை எடுப்போம் என்பதற்கு பதிலாக நான் இணக்க புள்ளின்னு உன்னை வச்சிருக்கேன், அதுக்கு வான்னு சொல்றது இருக்குல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். RSS சங் பரிவாரினுடைய நீங்க நீக்கவே முடியாத குணம் என்று சொன்னேன். அதைத்தான் நான் சொல்றேன். சுருக்கமா அது பதில் சொல்லிருக்கேன். கனகராஜ் டம்ளர்ல பாதி காத்து இருக்குன்னு நான் சொல்றது எப்படியோ அப்படிதான் சார். ஒருத்தரோட பார்வை சார், அவர் அப்படி சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன், அந்த கிளாஸ்ல 1/2 டம்ளர் தண்ணி வெந்நீர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சிம்பிள். அவங்க என்ன அவர்கள் ஒரு சின்ன புன்னகையோட உங்களோட ஆர்கியூமெண்ட்டை வச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிரேக் அப்புறம் அந்த பதிலை கேட்டுக்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்ல வரேன்.